ஹாய். தேர்ஸ்டே மார்னிங் தான். தேர்ஸ்டேனாலே நமக்கு வேலை பிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு வேலை கம்மி தான். காலையில் வெறும் ரசம் மட்டும்தான் வச்சேன். ஏன்னா புளிக்குழம்பு வந்து மிஞ்சி போயிடுச்சா, ஸோ அதனால் அது கொஞ்சம் ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும்தான் பண்ணேன். இதை வச்சு இன்னைக்கு பொழப்ப ஓட்டிக்கலாம், நாளைக்கு காலையில் சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ரசம் மட்டும்தான் வைக்கிறது இருந்தது. ஆனால் பாப்பா வந்து ஆப்பம் வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாளா, ஸோ நேற்று தான் மாவு ஆட்டின ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் போதே நம்ம வந்து ஆப்பம் ஊட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பம் தான் ஊற்றினேன் காலையில். அவளுக்காக தேங்காய் பால் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்பம் ஊற்றி அவளுக்கும் கொடுத்துட்டு ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு தொடச்சி விடுறதா வேலையாக இருந்தது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பம் வந்து குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நம்மளும் சாப்பிட்லாம். ஏன்னா இந்த பனிக்காலத்தில் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வயிறு வாயெல்லாம் புண்ணாக தான் இருக்கும். நம்ம நினச்சிட்ருப்போம் வயிறு வாயெல்லாம் புண்ணாக இருக்காது அப்படின்னு நினச்சிட்ருப்போம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. பனிக்காலத்தில் எல்லாருக்குமே வந்து புண்ணு இருக்கும், அது வெளியில் வந்து தெரியாது. ஸோ வாரத்தில் ஒரு நாள் மட்டும்னாவது தேங்காய் பால் எடுத்து அப்படியே குடித்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஆப்பம் மாதிரி இல்லை தோசை ஊற்றி அதில் தேங்காய் பால் ஊற்றி நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டாலும் ஓகே, இல்லை வெறும் பால் ஊற்றி சாப்பிட்டா இன்னுமே பெஸ்ட்டு. அந்த மாதிரி ஊற்றி வாரத்துக்கு ஒரு நாள் நீங்களும் சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. அந்த வயிறு வாய்ப்புண்ணெல்லாம் கொஞ்சம் க்யூர் ஆகும். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு நான் தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றும்போது தான் பாப்பாவோட பழைய மருந்து வந்து மிஞ்சி போயிடுச்சு. இந்த மாதிரி உங்ககிட்ட பழைய சிரப்பு அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தூக்கி போடாதீங்க. டேப்லெட்டாக இருந்தால் தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிட்டு செடிக்கு ஊற்றுங்க. சிரப்பு இருந்ததுன்னா அதையும் தண்ணியில் ஊற்றிட்டு அதையும் நீங்கள் வந்து செடிக்கு ஊற்றுங்க. ரோஸ் செடிக்கெலாம் இந்த மாதிரி பழைய டேப்லெட்ஸு சிரப்பெல்லாம் ஊற்றணும் அப்படின்னா ரோஸ் நல்லா நிறைய பூக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு இந்த மாதிரி வெங்காயத்தோல்லாம் போடுறோம், முட்டை உடச்சி போடுவாங்க, அந்த மாதிரி போடுறோமோ அதுக்கு ஈக்குவலாக அந்த மருந்துக்கெலாம் அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அதுவும் இந்த ஜிஹெச்லலாம் தருவாங்க இல்லையா அயன் சிரப்பு, அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் செடிக்கு ஊற்றணும் அப்படின்னா சூப்பராக பூ பூக்கும். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வச்சுருப்போம் இல்லையா செடிங்கெல்லாம், அதெல்லாம் எடுத்து வெயில் காய வைக்கலான்னு வீட்டுக்குள்ளேயே வச்சேன். ஆனால் இன்றைக்கி வெயில் வந்து மே மாதத்தில் அடிக்கும் இல்லையா வெயில், காலையிலேயே வரும் பாருங்கள் மேலே, அந்த மாதிரி ஒரு வெயில் அடிச்சது. போச்சுடா, நமக்கு வந்து வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு உள்ளுக்குள்ளே லைட்டாக ஒரு பயம் ஏற்படுது. இனிமேல் வெயில் காலம் வந்தால் எப்படி சமாளிக்க போகிறோமோ தெரியல. மழை காலம் போய் பனிக்காலம் போய் வெயில் காலம் வந்துருச்சு. கடகடன்னு நாட்கள் சீக்கிரம் ஓடிடுச்சுன்னு நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி வேலையை சீக்கிரமே முடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.